ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ கிரானட்டும் நம்ம வந்து ட்ராகன் ஃப்ரூட்டும் வச்சு இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் செய்ய போகிறோம். கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் எடுத்திருக்கோம், இது இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதுளை வந்து நல்லா உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ உரித்து வச்சுருக்க மாதுளையை வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். மாதுளை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு அந்த மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட் வாங்கியிருக்கோம், இதிலே ஒயிட் கலரும் வருதுங்க. இப்போ ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம், நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணி பால் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் அந்த ரெண்டுத்துலேயும் இருக்கிற விதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சி வரும். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க, பால் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து சரியாக அரைச்சி வராது, ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். கூட ஃப்ரெஷ் க்ரீம் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் வந்து திக்னஸ் இருக்கும், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சர்க்கரை இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து பால் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ பால் ஆட் பண்ணி மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு கொஞ்சம் திக்காக வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. எனக்கு கொஞ்சம் லிக்யூடாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஜூஸ் ரெடிங்க. இது ஃபில்டரே பண்ண வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறோம். ஐஸ் க்யூப் வேணுன்றவங்க ஆட் பண்ணிங்க, வேணான்றவங்க ஆட் பண்ண வேணாம். ஜூஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஜூஸை வந்து முடிஞ்ச அளவு வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். வெளியே குடிக்கிறதை விட வீட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.